ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரிப்டோ நவீன். நம்ம சேனலுக்கு நீங்கள் எப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் எனேபிள் பண்ணிக்கோங்க. கைஸ், இன்னைக்கான வீடியோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் பற்றின ஒரு ஓவர்வியூ பார்த்தலாம். இந்த ப்ராஜெக்டுடைய பேர் வந்துட்டு எர்த் ஸ்டோரேஜ். அண்ட் இவங்களுடைய ஃபண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா $7 மில்லியன் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அட் $100 மில்லியன் வேல்யூவேஷனில் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் டீசெண்டான இன்வெஸ்டர்ஸ் தாங்க, ஆகாவோன்னு இல்லை. இப்போ அவங்க வந்துட்டு செரமனி கேம்பெயின் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி யூனியன் கண்டக்ட் பண்ணாங்க. யூனியனில் வந்து ஏர்லி ஸ்டேஜில் யார் எல்லாமே செரமனி கண்டக்ட் பண்ணாங்க, செரமனி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து $1000 NFT வந்து கிடைச்சிது. எதையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இதில் இந்த செரமனியோட டீட்டெயில்ஸ் வந்து எங்களுடைய பேஜில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவங்களே வந்து பிளாக்ஸில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேம்பெயினோட டைம்லைன் பார்த்தீங்கன்னா August 13 to August 22 வரைக்கும் தான். இன்னும் வந்து 5 நாள் தான் இருக்குது. ஸோ இது வைரல் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு சில ரெக்குவயர்மெண்ட் வந்து தேவைப்படுதுங்க. அது வந்துட்டு நமக்கு ஒரு டிவைஸ் தேவை. நம்ம வந்து VPSல பண்ணிக்கலாம். VPS வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து GitHub அக்கௌண்ட், அதில் வந்துட்டு சில ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. 1 month ஹோல்டாக இருக்கணும். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ரெபாசிட்டரி வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். அண்டு 5 பேர் வந்து நீங்கள் 5 யூசர்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்துட்டு 1 ஃபாலோவர் வந்து இருக்கணும். தென் நம்ம வந்துட்டு GitHub அக்கௌண்ட்டோட VPS வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பர்ஃபார்ம் பண்ணும்போது பார்த்துக்கலாம். அண்ட் முக்கியமாக உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து நல்லா இருக்கணுங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்கனெக்ட் ஆகிரும். அதை வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது தான் இருக்கும். நம்ம வந்து அதை போக நான் வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து நமக்கு ஒரு VPS தேவைப்படுது. VPS பர்ச்சேஸ் பண்ணுறது இந்த ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த சைட்டை ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய இமெயில் வச்சு ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பில்லிங் செக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து $2 அமௌண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிரிப்டோ யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் பே பண்ணிக்கோங்க. தென் வந்து விர்ச்சுவல் பிரைவேட் சர்வர் அந்த செக்ஷன் போயிட்டு நீங்கள் VPS வந்து ஆர்டர் கொடுத்து VPS வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் சொல்லியிருக்க மினிமம் ஸ்டோரேஜ் ரெக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 30 GB வந்து கேட்டிருக்காங்க. என்னுடைய சஜஷன் வந்து நீங்கள் 60 GB ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதனுடைய காஸ்ட் பர் டேக்கே வந்துட்டு $0.59 தான் காஸ்ட்டு, லெஸ் தேன் $1 தான். அதே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உபுண்டு கிளிக் பண்ணி லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிட்டு பே அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு பேஜ் வந்துடும். அதில் வந்து செலக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே பேமெண்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. தென் நெக்ஸ்ட் பேஜில் வந்துட்டு பிளேஸ் அண்ட் ஆர்டர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிடுச்சு. பிளேஸ் ஆகிட்டு ஒரு few minutes வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். அப்படி வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த விர்ச்சுவல் ப்ரைவேட் சர்வர்ஸ் இந்த ஒரு செக்ஷனில் உங்களுடைய VPS வந்து ஷோ ஆகும். அண்ட் வித்தின் few minutesல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிட்டு உங்களுக்கு IP அட்ரஸ் கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் IP அட்ரஸ் வந்து உங்களுக்கு ஜெனரேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு செரமனி வந்து கான்ஃபிகர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒன்ஸ் உங்களுடைய VPS வந்து ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் அதனுடைய IP அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு உங்களுடைய லேப்டாப்பில் வந்துட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஏதாவது SS கிளைண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்டில் ஓப்பன் பண்ணிங்கன்னா SSH டைப் பண்ணிவிட்டு ரூட் உங்களுடைய VPS IP அட்ரஸ் வந்து டைப் பண்ணிட்டு என்ட்ரு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. என்ட்ரு கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு எஸ் வந்து கேட்கும். எஸ் வந்து டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் கேட்கும். உங்களுடைய VPS ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்களுடைய எடிட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து ஷோ ஆகும். அதை ஜஸ்ட் வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. உங்களுடைய காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து என்ட்ரு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. என்ட்ரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய VPS கூட கனெக்ட் ஆகிரும். ஒன்ஸ் வந்து கனெக்ட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து 1 by 1 பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஏற்கனவே கமெண்ட்ஸ் எல்லாமே நான் GitHubல வந்து ரெப்போசிட்டரியாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதனுடைய லிங்க்குமே கொடுக்குறேன், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒரு 5 minutes வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் செகண்ட் கமெண்ட் வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இதுக்கும் வந்துட்டு ஒரு few minutes வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது ஸ்டெப் 3 அந்த ஒரு கமெண்ட் வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதை வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு 4th கமெண்ட் சேம் அதே போல் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் சேம் அதே போல் 5th கமெண்ட் வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பேஸ்ட் டு CLI அது இது காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்குமே நீங்கள் வந்து 5 minutes வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணிடலாம். ஒன்ஸ் இது வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு CLI வந்து வெரிஃபை பண்ணக்கூடிய கமெண்ட் 6th ஸ்டெப் அது அந்த கமெண்ட் வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு
அடுத்த ஸ்டெப் இதை வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த கமெண்ட்டை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கார்ட் கோட GitHub கோட உங்களை வந்துட்டு வெரிஃபை பண்ண சொல்லும். உங்களுக்கு டெர்மினலில் வந்துட்டு ஒரு லிங்க் கிடைக்கும். அந்த லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரௌசர் வந்து நீங்கள் அதை சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் லிங்க் காப்பி பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரௌசர் போய்ட்டு இந்த லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய அவைலபிள் GitHub அக்கௌண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஷோ ஆகும். அப்படின்னா லாகின் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு டெர்மினலில் ஒரு கோடு இருக்கும். அந்த கோடு காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் வந்து ஆத்தரைஸ் கேட்கும். ஆத்தரைஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆத்தரைஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய GitHub வந்து கனெக்ட் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய யூசர் நேம் வந்து ஷோ ஆகும் டெர்மினலில். இதுவாக நீங்கள் வந்துட்டு ஒன் டைம் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஸ்டெப் அதை வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்க்ரீன் கிரியேட் பண்ணக்கூடிய கமெண்ட். காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து கிரியேட் ஆயிடும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனல் கமெண்ட். இந்த கமெண்ட் வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டேப் வந்து ஓப்பன் ஆயிடும். இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ரேண்டம்லி மேனுவலி அப்படின்ற மாதிரி கேட்கும். சிம்பிளி நீங்கள் வந்துட்டு என்டர் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. என்டர் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேண்டமாக ஓப்பன் ஆகிடும். ஒன்ஸ் என்டர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு லோட் ஆகிட்டு உங்களுடைய கியூ நம்பர் வந்து ஷோ ஆகும். இது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இந்த நம்பர் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு உங்களுடைய டர்ன் வர வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். உங்கள் டர்ன் வந்ததும் வந்து நீங்கள் செரமனி கான்ட்ரிபியூஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கு இன்னும் ஒரு 5 days இருக்குங்க. அதுக்குள்ளே எப்படி உங்களுடைய டர்ன் வந்து கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் ஒரு 1 day 2 days வந்து பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுடைய டர்ன் வந்து வந்துடும். என்னுடைய டர்ன் பார்த்தீங்கன்னா 9 days வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. பட் 9 daysலாம் ஆக போகிறது கிடையாது. செரமனி கான்ட்ரிபியூஷன் ஈவெண்ட்டே இன்னும் வந்து 5 நாளில் எண்ட் ஆகிடும். அப்படின்னும் போது எனக்கு இன்னும் ஒரு 1 day or 2 days எனக்கு வந்து என்னுடைய டர்ன் வந்துடும் நினைக்கிறேன். நான் அதை பற்றியுமே என்னுடைய டர்ன் வரும்போது நான் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் கைடு போஸ்ட் பண்ணுறேன். நம்மளுடைய ட்விட்டராக டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய GitHubல க்ளீன் அப் ஆஃப்டர் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்து கொடுத்துருப்பேன். இது கான்ட்ரிபியூஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த கமெண்டை உங்களுடைய VPSல பேஸ்ட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக இதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுங்கள். அப்படி டெஸ்ட்ராய் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய GitHub கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து டெஸ்ட்ராய் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து யூஸ்ஃபுல் கமெண்ட் செக்ஷனில் ரீஅட்டாச் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்து கொடுத்துருப்பேன். அந்த கமெண்ட் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்க்ரீனை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு Ctrl+A+D கிளிக் பண்ணி டிட்டாச் பண்ணுங்க. டிட்டாச் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய டெர்மினல் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போ வந்து இந்த ரீஅட்டாச் ஸ்க்ரீன் அந்த ஒரு கமெண்ட்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ரிமூவ் ஆகாமல் உங்களுடைய ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கமெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.